ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுசுகிலேருந்து சுசுகி ஷிஃப்ட்டுன்ற ஒரு காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஷோரூமில் அப்ரோச் பண்ணி எனக்கு அலோவ் பண்ணாங்க கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அவங்க நான் போயிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எருக்கஞ்சேரி சிக்னலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஷோரூம் தான் சுசுகி ராஜலக்ஷ்மி ஷோரூம்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்ஸுமே இருக்குது, லக்ஸரி டு ப்ரீமியம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய காரு ஆல்டோ இருக்குது, அது போக ஷிஃப்ட் இருக்குது, எஸ்ப்ரெஸோ இருக்குது, ஈகோன்னு சொல்லிட்டு நிறைய கார்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு நியர்பை இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டியை இப்போ டேரெக்டாக நம்ம போய் ரிவ்யூவில் பார்த்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷோரூமில் கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு சர்வீஸ்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு தந்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சுசுகியோட ஃப்ரண்ட் லுக்குங்க. ஷிஃப்ட்டுனாவே மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு ஐகானிக்கான ஒரு பைக்கு ஸ்கூட்டர்னே ஒரு கார்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த காரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட பவரும் சூப்பராகவே இருக்கும். ஒரு ஆக்டர் அஜித் கார் ரேசர் அவரே கூட இந்த கார் தான் வச்சுருக்கிறாரு. இதோட பவரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 88.5 PHP பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 113 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வால்வு போகிறது உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பேனட் திறந்தோடனே சரியான இன்ஜின் செட்டப்பு. ஒரு 1197 சிசி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேனுவல் கியர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலே ஆட்டோமேட்டிக் கியரு டீசல் வேரியண்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனுவல் கியர் செட்டப்ஸில் நம்மளை பார்த்துட்ருக்கோம். இதோட லுக் வைஸ் சும்மா ஸ்டாண்டிங்கான லுக்கு. டெயில் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்ட்ரி லெவலில் ஒரு நார்மலான ஒரு காரு, ஒரு காம்பேக்டான காரு, சிட்டி ரைடிங்க்கு ஏற்ற ஒரு காரு. அலைவில் செட்டப்ஸில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி நம்மளுக்கு பார்த்தோம்னா 37 லிட்டர்ஸ் டேங்க் நம்மளுக்கு பெரிய டேங்காகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மற்றபடி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரியர் சைடு ட்ரம் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேக் சைடு போயிடும். பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் விண்டோ ஏற்றிக்கிறது இறக்கிக்கிறது ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரேமில் சைட் ஃப்ரேம் இந்த டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கர் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது திங்ஸ் நம்ம வச்சுக்கிட முடியும். சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சீட்டு இப்போ நான் உட்காந்துருக்கிறதோட ஃப்ரண்ட் சீட் நல்ல ஒரு ஃபுல் பேக் வந்துட்டாங்க. அந்தளவுக்கு இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குன்னே ஃபுட் ஸ்பேஸ் இருக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் நம்மளுக்கு பேக் சைடு நம்மளுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் 2 சீட் பெல்ட் அவைலபிளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டு சேம் ரெண்டுமே அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் ஃப்ரண்ட் செக்ஷனோட லெஃப்ட் செக்ஷன் நம்மளுக்கு பார்த்தோம்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் திறக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோ கண்ட்ரோல் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக குஷனிங்கோட சேர்ந்தாப்பில் வருது. அது சைடில் இருக்க செட்டப்பு அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏர் பேக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் சுசுகி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு கீழே ஒரு ஸ்டோரேஜ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலே கீழே லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்டபிள் ப்ளஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ லிமிட் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ கூலிங் ஆட்டோமேட்டிக் கூலிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் ஆல்ரெடி எங்கள் சர்ச்சில் ஒரு அண்ணா வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் அவங்க கூட போயிருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஹசார்ட் சுவிட்சு ஏசி 2 வெண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை சமயத்தில் இல்லை வண்டி ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா ஓரம் கட்டுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும்.
அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜராக வந்து காரில் வர்றது தான் யூஎஸ்பி போர்ட்டு ஆக்ஸ் போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கியர் நாப் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. கியரை பிடிக்கிறதுக்கு நல்லா சாலிடாகவே இருக்குன்னே நமக்கு சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாக் போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக் அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது. குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்ம டிரைவர் சீட்டுக்கு அப்படியே நம்மளுக்கு அந்த டோரில் என்னென்ன ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கண்ட்ரோலுமே அதிலே வந்துடும். 4 விண்டோ கண்ட்ரோலுமே நம்மளுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன் டிரைவர் சீட்லேயே நம்மளுக்கு வந்துடும். அதை லாக் பண்ணிக்கிறதுக்கு காரை வந்து ஃபுல்லாக நம்ம டோரை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு பட்டனாக நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். டிரைவருக்கு வந்து சீட் அட்ஜஸ்டபிள் வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இப்போ லைட்டாக தான் தொட்டம் பார்த்தீங்கன்னா சீட் வந்து அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து விழுந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து போட்டுக்கிட முடியும். அந்தளவுக்கு இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்டபிள், ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டுக்கு ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்துடும். அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் கேப்பு, பெட்ரோல் கேப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணினா இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 to 20 அந்த ரேஞ்சில் வந்து இதோட மைலேஜ் வந்து தரும். அதே போல் பார்த்திங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணிக்கிற அந்த பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பட்டன் ஸ்டார்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கீலெஸ் என்ட்ரி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. கீ போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து ஒரு கீ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பட்டன் அழுத்தினோன்னா அப்போ ஸ்டார்ட் பட்டனு அதே தான். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாலிடான ஒரு ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சுசுக்கியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. உட்காரவங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டியரிங் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே கீழ் பொசிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறது நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு கன்சோலில் வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் கண்ட்ரோலும் இருக்குது. ஐஎன் வேரியன்ட் போகும்போது இது வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு வேரியண்ட்டே நம்மளுக்கு சொல்ல முடியும். கால் கட் பண்ணிக்கிட முடியும், அட்டன் பண்ணி பேசிக்கிட முடியும், வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதே போல் மோட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டியரிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாரன் எப்போவுமே சென்டராக கொடுப்பாங்க சுசுக்கியில், சேம் அதே தான் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஐபீம் லோ பீமு அந்த ஸ்டியரிங்க்கு அப்படியே பேக் சைடில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதுவும் நல்லாவே இருக்குது. ஒய்டர் கேமராவில் காட்டுறேன். ஸ்டியரிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த வண்டியில். இந்த ஸ்டியரிங்கை பொறுத்தவரையும் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு பவர் ஸ்டியரிங் தான். ரெகுலராக வந்து எப்போவுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டியரிங் இல்லாத காரே கிடையாது. பவர் ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பேர் கியர் பாக்ஸில் வருது. ஏஎம்டின்ற ஒரு டைப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. வண்டியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டிக்கியோட ஸ்பேஸ் வந்து நல்லாவே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிக்கியில் வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அந்தளவுக்கு இதோட டிக்கி வந்து நம்மளுக்கு பெருசாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கொஞ்சம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டெப்னி எக்ஸ்ட்ரா ஸ்பேர் டயர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு நார்மல் மெட்டல் வீல் தான் நம்மளுக்கு வந்துடுது. அதுவும் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு அழகாக பேக் பண்ணி ரேப் பண்ணி உள்ளே வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து திங்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட முடியும். அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடுது. அதே போல் இதில் வந்து மைலேஜ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. வண்டியோட அலாய் வீலோட இதோட டைப்பு நம்மளுக்கு பார்த்தோம்னா 15 inches அலாய் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா சூப்பரான ஒரு அலாய் வீல்ஸு. இது எங்கள் சர்ச்சில் வச்சுருக்கிறது பிளாக் கலரில் அலாய் வரும். அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து கிரே கலரு. இதுவும் நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி கலர் வேரியண்ட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றாப்பில் இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு செட்டப்பு, நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு கார்னே இது நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃபாக் லேம்ப்ஸு, ஹெட் லேம்ப்ஸு எல்லாமே ரைடர் விசிபிலிட்டிக்கு ஏற்றாப்பில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கலர் வேரியண்ட்டும் நிறைய கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூமில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கே நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி ஷோரூம் எருக்கஞ்சேரியில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷோரூம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ்லாம் எல்லா காசுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸு என்னோடய வீடியோவுக்கு மேலேயும் போகும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஷோரூம் எங்கே இருக்குது, லேண்ட்மார்க் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு கால் பண்ணியே ஏதாவது ஆர்டர் பண்ணணுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கார்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பல்க்கு கார்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக விசிட்